இப்போது நோட்பேடில் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ இது வந்து இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட்டு நம்ம புக்கில் இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் அண்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஃப் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம HTML கோடிங் இப்போ நான் ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிள் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். HTML-குள்ளே PHP கோடை எம்பெட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதான் வந்து PHP கோடிங். ஸோ PHP கோடிங் வந்து HTML-குள்ளே எம்பெட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ PHP டேக் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் டேக்குள்ளே எக்கோ எக்ஸாம்பிள் ஃபார் சிம்பிள் இஃப். இப்போ மார்க்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு வந்து வேல்யூ 20ன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் than 35, அதாவது இஃப் ப்ராக்கெட்குள்ளே கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூனா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ திஸ் இஸ் எ ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகணும். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா வெளியில் வந்துடும், வேறு எதுவும் செய்யாது, அவுட் சைட் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட், அதாவது வெளியில் வந்துடும். இதான் வந்து சிம்பிள் கோடிங் நான் எழுதியிருக்கேன். இப்போ இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் than 35, இப்போ மார்க்கோட மதிப்பு என்னன்னா 20ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கு, வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ மார்க் வந்து செக் பண்ணும். மார்க் வந்து 20 இஸ் கிரேட்டர் than 35 அப்படின்னு பார்க்கும். 20 இஸ் கிரேட்டர் than 35, 20 இஸ் கிரேட்டர் than 35. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ஸோ கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னும் போது எக்ஸிக்யூட் பண்ணாமல் வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ இப்போது இது ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது என்ன வருதுன்னு பாருங்கள், அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்கள். இது ரன் பண்ணோன்னா நான் ஏற்கனவே மாதிரி வெப் ப்ரௌசரில் தான் நம்ம போயிட்டு அவுட்புட்டை பார்க்க முடியும். ஸோ அதனால் வெப் ப்ரௌசரில் போய்ட்டு லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ், இது எக்ஸாம்பிள் 3, இந்த ப்ரோக்ராமோட பேர் example3.php. ஸோ எப்பவுமே ஒரு கோடிங் ஸ்டோர் பண்ணும்போது .php எக்ஸ்டென்ஷனில் தான் ஸ்டோர் பண்ணணும் PHP கோடிங் பொறுத்த வரைக்கும். ஸோ பாருங்கள், இது எக்ஸாம்பிள் ஃபார் சிம்பிள் இஃப் அவுட் சைட் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதான் வந்துருக்கு. ஸோ இஃப் பிளாக்குள்ளே நம்ம எழுதிருக்க கோடிங் எதுவுமே வரல. பாருங்கள், இஃப் பிளாக்குள்ளே நான் எழுதியிருக்கோம் ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள்னு வரல. ஏன்னா ஸ்டூடெண்ட் எலிஜிபிள் வரல, ஏன்னா ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து 20. 20 இஸ் கிரேட்டர் than 35 இஸ் கண்டிஷன் ஃபால்ஸ். இப்போ இதே வந்து மார்க் வந்து நான் 19 கொடுக்குறேன். ஸோ 19 கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். ஃபைலில் போயிட்டு சேவ்னு கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். இது ஏற்கனவே சேவ்டு ஃபைல், ஆனால் சேவ்னு கிளிக் பண்ணால் போதும். புதுசாக சேவ் பண்ணுறீங்கன்னா சேவ் ஆஸ்ன்னு பண்ணி அதாவது நான் வந்து எக்ஸாம் ஃபோல்டரில் htdocsன்னு இருக்கும், அதில் தான் டிஃபால்ட்டாக நீங்கள் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணும்போது இங்கே ஆல் ஃபைல்ஸ்னு இருக்கும். இந்த ஆல் ஃபைல்ஸை சூஸ் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் .phpன்னு சேவ் பண்ணணும். ஓகே, நீங்கள் ஃபைல் நேம் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இதை ஆல்ரெடி நான் சேவ் பண்ணிட்டேன். அதனால் ஜஸ்ட் ஃபைலில் போயிட்டு சேவ் மட்டும் பண்ணிட்டு நேரடியாக இங்கே போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள், ஏன்னா ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு 90. ஸோ 90 இஸ் கிரேட்டர் than 35. ஸோ அதனால் வந்து ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு கிரேட்டர் than 35 அப்படின்றதுனால ட்ரூ கண்டிஷன் ட்ரூ, அதனால் ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, அதனால் சிம்பிள் இஃப் பொறுத்த வரைக்கும் என்னென்னா கண்டிஷன் ட்ரூ ஆனால் ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா எதுவுமே செய்யாத வெளியில் வந்துடும். இப்போது இல்லைனா ஃபால்ஸ்னால் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃபால்ஸ்னால் எல்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ எல்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த எல்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஃபால்ஸ் ஆச்சுன்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு இஃப் எல்ஸ் செகண்ட் டைப் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப் எல்ஸ். அதுக்கு ஆல்ரெடி ஒரு கோடிங் நான் வச்சுருக்கேன், எக்ஸாம்பிள் 2. இது பாருங்கள், ஹியர் இஃப் கண்டிஷன், இது கண்டிஷன் ட்ரூனா இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் ஃபால்ஸ்னா எல்ஸ் பார்ட் வந்துட்டு எல்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இஃப் 5 இஸ் கிரேட்டர் than 8, கண்டிஷன் ட்ரூவான்னு பார்க்கும். ட்ரூனா 5 இஸ் கிரேட்டர் than 8ன்னு கொடுக்கும். ஃபால்ஸ்னா எல்ஸ் பார்ட்டில் வந்து 5 இஸ் லெஸ் than 8 இருக்கும். ஸோ இன் திஸ் கேஸ் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ்னும் போது நேரடியாக எல்ஸ் பிளாக் வந்து 5 இஸ் லெஸர் than 8ன்னு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். ப்ரௌசரில் போயிட்டு எக்ஸாம்பிள் example2.php இல்லையா, பாருங்கள் 5 இஸ் லெஸர் than 8. ஏன்னா 5ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 8ஓட லெஸராக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த அவுட்புட் வரும். சப்போஸ் நான் இங்கே 5க்கு பதில் நான் 15 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, 15, இல்லைனா இங்கே 5க்கு பதில் 8க்கு பதில் 3 கொடுக்குறேன். 5 இஸ் கிரேட்டர் than 3, இங்கே 8க்கு பதில் 3ன்னு மாற்றிடுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறோம், சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம், சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கண்டிஷன் ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. 5 இஸ் கிரேட்டர் than 3 ட்ரூ பிளாக், ஏன்னா கண்டிஷன் வந்து ட்ரூ இல்லையா, ஸோ அதனால் வந்து ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்கோ 5 இஸ் கிரேட்டர் than 3ன்னு எக்ஸிக்யூட் ஆகுது. இது வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஃப்
எல்ஸ் இஃப் எல்ஸையும் ஸ்விட்ச் ரெண்டுத்தையும் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே,